ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பல்டான்ஸ் நம்மக்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய கேள்விகள் எதாக இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே போடுங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கும் வீடியோஸில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேவி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஐபிஎல்ல ரோஹித் மிடில் ஆர்டரில் ப்ளே பண்ண சான்ஸ் இருக்கா? வில் ஜாக்ஸ் ரியான் ரிக்கல்டனை ஓப்பனிங் பண்ண வைக்கலாம்ல அப்படி நடந்ததுன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இப்போ ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரியான் ரிக்கல்டன் அப்படின்னா வில் ஜாக்ஸ் யாராவது ஒருத்தர் கூட தான் விளாடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இவங்களோட சைடில் வில் ஜாக்ஸ் ரியான் ரிக்கல்டன் ரெண்டு பேருமே ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸை அனலைஸ் பண்ணணும். பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ஆப்ஷனில் இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் அட்டாக்ல கண்டிப்பாக சாண்ட்னர் அல்லாஹ் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஆடுவாங்க. ஸோ மீதி ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம உள்ள ஆட வைக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மெயின் விஷயம் ரோஹித் சர்மா மிடில் ஆர்டருக்கு போயிடுவாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ டெஸ்ட்டில் மிடில் ஆர்டரில் போயிருக்கிறாரு ரோஹித். ஸோ அதை பார்த்துட்டு தான் அந்த கேள்வியே உருவாயிருக்கு. இந்த மிடில் ஆர்டர்லையும் அவர் இந்த டெஸ்ட்டில் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஃபெயில் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் ஐபிஎல்ல அவருடைய டேக் கண்டிப்பாக ஃபியூச்சரில் என்னோட இடத்துல ஒரு புதிய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உருவாக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே இந்தியன் பிளேயர்ஸை தான் உருவாக்குவாரே தவிர ஓவர்சீஸ் பிளேயரை உருவாக்குறதுக்கு அவர் வாய்ப்பே கிடையாது. அதனால் அவர் மிடில் ஆர்டருக்கு போனாலும் டாப் ஆஃப் த ஆர்டரில் ஒரு இந்தியன் பிளேயர் தான் வரணும்னு ஆசைப்படுவார். ஸோ அதனால் வில் ஜாக்ஸ் அண்ட் ரியான் ரிக்கல்டன் அப்படிங்கிற ஓப்பனிங் காம்பினேஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போதைக்கு பல்டான் படையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் போய் ஐபிஎல் ஆடுறதுக்கும் சான்ஸ் கம்மி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டோட்டலி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்காக சஹர் இப்போ விளாட போகிறாரு. அவர் இன்ஜுரியான அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு குதர்க்கமான கேள்வி ஒன்று வந்திருக்குது. இன்னும் ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடவே இல்லை. ஸோ இப்போ தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிபிசி காம்போ, ஸோ பவர் பிளேயில் ஜஹர் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவோட பிளேயர் எடுத்துகிட்டு நம்ம சிஎஸ்கே எகென்ஸ்டாகவே செயல்படுத்த போகிறோங்கிற விஷயமும் இருக்குது. பட் இந்த கேள்வியில் இருக்க லாஜிக் என்னன்னா, சஹர் ரீசெண்ட் இயர்ஸாகவே இன்ஜுரியில் ரொம்ப அவர் அவதிப்பட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போஸ் அவர் வெளியே போனார்னா யார் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவர் கண்டிப்பாக இன்ஜுரி ஆகக்கூடாதுங்கிறத என்னோட மைண்ட்லேயும் இருக்குது. பட் உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா சஹர் வெளியே போனால் ஷர்துல் தாக்கூர் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஹோம் பாய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது. அதே நேரம் ஆல்ரவுண்டரும் கூட. ஸோ பவர் பிளேயில் கண்டிப்பாக சஹர் வேணும்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஏன்னா போல்ட்டும் பும்ராவும் இருந்து அந்த இடத்துல எசென்ஷியலாக பார்த்துக்குவாங்க. சஹர் சஹரும் 4 ஓவர் போடுவார். ஆல்ரவுண்டர் கீழே பார்த்தீங்கன்னா லோயட் ஆர்டரில் நமக்கு ஓரளவுக்கு ரன்ஸும் அடிச்சு கொடுப்பாரு. ஸோ ஷர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் அவர் ரன் மெஷின்னு சொல்லலாம். பட் ஆனால் ரன்ஸும் அடிச்சு கொடுத்துருவார், டீசெண்டாக இருப்பார்னு எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டினை கேட்டிருக்கிறது இளவேனில், ஹர்திக் லாஸ்ட் 2 ஸ்மத் மேட்சஸ் ஆடல, வை ப்ரோ இன்ஜுரியான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சஸ் பரோடாக்காக அவர் ஆடலை. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் மும்பை இந்தியன்ஸோட அந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற விஷயத்தை ஆக்ஷன் ரீகேப் அப்படிங்கிற ஒரு வீடியோக்காக போயிருந்தார். ஸோ அதனால லாஸ்ட் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் ஆடலை. ஸோ லாஸ்ட் மேட்ச் விளையாடுவாருன்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஆக்ஷனோட ரீகேப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் இருந்தது. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸோட ஓனர்ஸ் அந்த அசோசியேஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த மேட்ச் விளையாடல. கண்டிப்பாக இப்போ பரோடா டீம் செமிஸ்க்கு குவாலிஃபை ஆகிருக்கிறதுனால ஹர்திக் பாண்டியா செமிஸ் விளையாடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்மத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வருவார். ஏன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டொமஸ்டிக் வந்தார். ஸோ ஒரு ஃபுல் செஷன் இருந்துட்டு தான் போவாருங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனும் கூட. அப்படியே நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டார். ரோனல் பாண்டியாவோட கேப்டன்சியில் தான் விளாட்ருக்கிறாரு. பரோடாவுக்கு கப் அடிச்சா இன்னுமே செம்மையாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை கேட்டிருக்கிறது சுதா அப்படிங்கிறவங்க, மும்பை இந்தியன்ஸ் ஓவர்சீஸில் 2 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது 2 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சாண்ட்னர் அண்ட் அல்லாஹ் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா உள்ள மெயின் லெவனில் ஆடுறதுக்கு சான்ஸ் அதிகம். இவங்க 2 பேர் மெயின் லெவனில் ட்ரெண்ட் போல்ட், அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ், அப்படி இல்லைனா ரியான் ரிக்கல்டன் யாராவது ஒருத்தருன்னு. ஸோ அந்த இடத்துல போனோம்னா நமக்கு அந்த ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது உண்மையிலே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ஸ்பின் அட்டாக் ஒரு டீசெண்டான ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு எஃபிஷியண்டான ஸ்பின் அட்டாக் நமக்கு அமைஞ்சு. ஸோ அந்த எஃபிஷியண்டான ஸ்பின் அட்டாக்கை நம்ம டீசெண்டாக கொண்டு போகணும். ஸோ அதனால் 2 பேருமே உள்ளே வச்சு டைட் ஓவர்ஸ் பும்ரா போல்ட்டு இருந்தும் இவங்க கிட்ட மிடில் ஓவர்ஸில் நல்ல ஓவர்ஸ் வாங்கினோம்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்கே யாராலும் தொட முடியாது. ஒரு பீஸ்ட் மோட் பவுலிங் மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் நம்மளுடைய ஐபிஎல் 2025 அந்த பிரைமரி ஃபார் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 ஸ்பின்னர்ஸ் ஓவர்சீஸ்லேயே 2 ஸ்பின்னர்ஸோட போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கொஷின்ஸை கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.